guys, my amazing learners. I'm Dhanalakshmi, your English tutor. I welcome you all back to my channel Language Quest. இன்னைக்கு என்ன டே? இன்னைக்கு கூலி டே. ஆமா, இன்னைக்கு நம்மளோட தலைவரோட படம் கூலி மூவி ரிலீஸ் ஆகிற டே இல்லையா? ஸோ ஆல்ரெடி இந்த படத்தை பற்றி நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் அண்ட் காசிப்ஸ் போயிட்டு இருக்கு. நம்ம பேசாமல் இருந்தால் எப்படி? நம்மளும் கொஞ்சம் காசிப் பேசுவோம் நம்ம தலைவரோட மூவி பற்றி. ஆனால் அது கூட இங்கிலீஷ் லேர்ன் பண்ணிக்கிட்டே பேசுவோம். நம்ம வேலையில் நம்ம கரெக்டாக இருக்கணுமா இல்லையா? Without any further delay, let's get into the video. Let's gossip Coolie movie. Okay va? Let's see the first one. கூலி பழைய படத்தின் ரீமேக் இல்லைன்னு சொல்கிறாங்க. இது ரஜினி ஸ்டைலில் ஒரு புது கதையாமா. இது வந்து ரீமேக் மூவி இல்லைன்னு சொல்கிறாங்க. இது ஒரு புது கதையாமா ரஜினி ஸ்டைலில் அப்படின்னு சொல்லியிருக்கிறோமா. ஸோ இதை இங்கிலீஷில் எப்படி எழுதலாம் அப்படின்னா பாருங்க, சொல்கிறாங்க அப்படி வருது இல்லையா? அப்போது they are saying இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ they are saying கூலி பழைய படத்தின் ரீமேக் இல்லைன்னு. ஸோ அதை கூலி இஸ் நாட் அ ரீமேக் மூவி. கூலி இஸ் நாட் அ ரீமேக் மூவி. இது ரஜினி ஸ்டைலில் ஒரு புது கதையாமா அப்படின்னா இட்ஸ் அ ஃப்ரெஷ் ஸ்டோரி. இட்ஸ் அ ஃப்ரெஷ் story with Rajini's style. Rajini style அப்படி சொல்கிறோம் இல்லையா? with Rajini's style அப்படின்னு சொல்லணும். இப்போ ரீட் பண்ணுங்க. they are saying Coolie is not a remake movie, it's a fresh story with Rajini's style அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் இல்லையா? அடுத்த ஒன்றும் பார்த்தலாம். சிலர் சொல்கிறாங்க நாகார்ஜுனா தான் வில்லன், அவர் தான் கடத்தல் நெட்வொர்க்கை நடத்துகிறாருன்னு. நாகார்ஜுனா தான் வில்லன் சொல்கிறாங்க, அவர் தான் கடத்தல் நெட்வொர்க்கெல்லாம் நடத்துகிறாருன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை எப்படி மாற்றலாம் அப்படின்னா பாருங்க, சிலர் சொல்கிறாங்க some people say Nagarjuna is the villain. நடத்துறாருன்னு. ஸோ இதை ரன்னிங், நடத்துறாருன்னா ரன்னிங். ஓகேவா? என்னதை? கடத்தல் நெட்வொர்க்கு அப்படின்னா கடத்தல் நெட்வொர்க் அப்படிங்கிறது வில்லன். ரன்னிங் அ ஸ்மக்லிங் நெட்வொர்க். கடத்தல் நெட்வொர்க்னா smuggling network அப்படின்னு சொல்லணும். Just read the sentence now. Some people say Nagarjuna is a villain running a smuggling network. Okay, let's move on to the third one. ரஜினியின் இன்ட்ரோ சீன் தியேட்டரையே கலக்குன்னு சொல்கிறாங்க. ரஜினியோட இன்ட்ரோ சீன் வந்து தியேட்டரையே கலக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, இதை they say ரஜினியின் இன்ட்ரோ சீன், Rajini's intro scene will shake the theater. will shake the theater அப்படின்னா ஒரு கலக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். Just read the sentence now. They say Rajini's intro scene will shake the theater அப்படின்னு சொல்லணும். Okay, let's move on to the next one. ட்ரெய்லரை பார்த்துட்டு சிலர் சொல்கிறாங்க ரஜினி அந்த கோல்டு வாட்சை யூஸ் பண்ணி தான் அவருடைய பழைய கேங்கை கண்டுபிடிக்கிறாராமா. அவரோட பழைய கேங்கை கண்டுபிடிக்கிறாராமா. எதன் மூலமாக? அந்த கோல்டு வாட்ச் யூஸ் பண்ணி தான் அப்படின்னு சொல்கிறாங்களா? சரி, இதை எப்படி இங்கிலீஷில் பேசுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ட்ரெய்லரை பார்த்துட்டு அப்படின்னா த்ரூ த ட்ரெய்லர். சிலர் சொல்கிறாங்க they are saying
ரஜினி அந்த கோல்டு வாட்ச் யூஸ் பண்ணி தான் ரஜினி uses அவரோட கோல்டு வாட்ச் இல்லையா, ஸோ ரஜினி uses his gold watch. என்னது, அவருடைய பழைய கேங்கை கண்டுபிடிக்கிறாராமா. ஸோ இதைய ரஜினி uses his gold watch to find his பழைய கேங்க அப்படின்னா old gang. Okay, to find his old gang. Okay, just read the sentence now. Through the trailer they are saying Rajini uses his gold watch to find his old gang அப்படினு சொல்லிருக்காங்க இல்லையா. Okay, next one. மோனிகா சாங் ஒரு ரகசிய ஒப்பந்தம் நடக்கும்போது வரும்னு சொல்றாங்க. மோனிகா சாங் எப்போ வரும்னு சொல்றாங்க, ஒரு ரகசிய ஒப்பந்தம் வரும்போது வரும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு பேசிக்கிறாங்களாமா ஃபேன்ஸ். சரி, இதை எப்படி மாத்துறது அப்படிங்கறத பார்க்கலாம். They say the Monica song happens எப்போ ஒரு ரகசிய ஒப்பந்தம் நடக்கும்போது வரும்னு சொல்றாங்க. So happens during a ரகசிய ஒப்பந்தம்னு சொல்றோம் இல்லையா, இத during a secret deal அப்படின்னு சொல்லலாம். ரகசிய ஒப்பந்தமா secret deal அப்படின்னு சொல்லலாம். Just read the sentence now. They say the Monica song happens during a secret deal அப்படினு சொல்லிருக்காங்க. Last one. சூர்யா அல்லது கார்த்தி ஒரு சர்ப்ரைஸ் கேமியோல வரலாம்னு ஃபேன்ஸ் நம்புறாங்க. ஸோ சூர்யா கார்த்தி ஒரு சர்ப்ரைஸ் கேமியோல வராங்கன்னு ஃபேன்ஸ் வந்து நம்புறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறோமா. ஸோ இதை பாருங்க, ஃபர்ஸ்ட் ஃபேன்ஸ் நம்புறாங்க. ஃபேன்ஸ் பிலீவ் Surya or Karthi சூர்யா அல்லது கார்த்தி ஒரு சர்ப்ரைஸ் கேமியோல வரலாம்னு அப்படின்னா மைட் வரலாம்னு, அதனால மைட் அப்பியர் இன் எதுல, சர்ப்ரைஸ் கேமியோல இல்லையா. மைட் அப்பியர் இன் surprise cameo. That's it. Just read the sentence. Fans believe Surya or Karthi might appear in a surprise cameo அப்படினு சொல்லியிருக்கிறோம். Let's move on to the next sentence. பாருங்க, சிலர் சொல்றாங்க இந்த படத்துல ஹீரோ வில்லன் மாதிரி யாரும் இல்லையாமா அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ இத சிலர் சொல்றாங்க, some say அப்படின்னா சில சொல்றாங்க அப்படின்னு வந்துரும். ஓகேவா, some say இந்த படத்துல this movie has no hero villain formula. That's it. அப்படின்னா என்ன, this movie has no hero villain formula அப்படின்னா என்ன, ஹீரோ வில்லன் யாருமே இல்லையாமா அப்படிங்கறத இங்க மென்ஷன் பண்றோம். ஓகேவா, அடுத்தது சிக்கிட்ட சாங்ல ரஜினியின் டான்ஸ் அவருடைய 80s ஸ்டைல்ல வர மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. சிக்கிட்டு சாங்ல ஆடுற டான்ஸ் வந்து 80s ஸ்டைல்ல வர பண்ண டான்ஸ் மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றோம். ஸோ இத பாருங்க, they say Rajini's dance இல்லையா, Rajini's dance in Chikitu song, எப்படி இருக்காமா, 80s ஸ்டைல்ல வர மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ Chikitu song is like his 80s style. Okay, just read the sentence now.
They say Rajini's dance in Chiquito song is like his 80s style அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அடுத்தது உனக்கு தெரியுமா சத்யராஜ் தான் ரஜினியை கதையில் திரும்ப கொண்டு வராருன்னு சொல்கிறாங்க. சத்யராஜ் தான் திரும்ப ரஜினியை கொண்டு வராராம கதையில் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை பாருங்க, உனக்கு தெரியுமா அப்படின்னா என்னது? டூ யூ நோ? அப்புறம் சொல்கிறாங்க they are saying Sathyaraj is the one who brings Rajini back to the story. That's it. Just read the sentence now. Do you know they are saying Sathyaraj is the one who bring Rajini back to the story அப்படினு சொல்லியிருக்கிறோம். ஓகே, இதோட இன்னைக்கான காசிப்பை நம்ம சூப்பராக பேசி முடிச்சாச்சு. ஸோ இன்றைக்கி நிறைய காசிப்ஸ் பண்ணோம் கூலி மூவி பற்றி. நீங்களும் என்னென்ன காசிப் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுனீங்க, சரி இந்த மூவி பார்த்துட்டு என்னென்ன நீங்கள் காசிப் பண்ண போகிறீங்க, இதெல்லாமே காமெண்ட்டில் கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த லெசன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் அதே மாதிரியே நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். நான் உங்களை இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்குறேன். Until then, take care. Bye-bye.